8 சுவைகளில் கொண்டாடத்தான் Lion Squash இருக்குது நம்மோடத்தான். ஃபுல்லா ஜோரா. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பு சாணக்கியா எக்ஸ்பிளைனர். நம்ம இந்த எலெக்ஷன் சீசனில் பல விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். திமுக செய்தது என்ன, சொன்னது என்ன, என்டிஏ சொல்லியிருப்பது என்ன, செய்ய போகிறேன்னு ரோட் மேப் கொடுத்துருப்பது என்ன அப்படின்னு பல விஷயங்களை பார்த்துருக்கோம். இது எல்லாமே இவங்க செய்யலை, இவங்க வந்தால் செய்வாங்க அப்படின்றப்போ இங்கே வந்தோடனே வந்தால் செய்வாங்களா, அது என்னங்க என்டிஏக்கு என்னங்க கிரெடிபிலிட்டி இருக்குன்னு ஒரு கேள்வி வரும். அதாவது பாஜக சொல்லுவாங்க செய்வாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா குறிப்பாக அந்த எதிர்கட்சிகளாக சேர்ந்து இந்த 15 லட்சம் தரேன்னு மோடி சொன்னாரே, செஞ்சாரா அப்படின்றமோ சொல்லவே இல்லையேங்க அப்படின்னு அதில் டிஃபென்ஸில் போய் பாஜகவினர் சொல்வதற்கே சரியா இருக்கே தவிர பாஜக என்ன செய்ததுன்னு சொல்வதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. பட் அப்படி நம்ம இருக்க முடியுமா, நம்ம தேடி பார்க்கணும்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றப்போ. ஸோ என்டிஏ ஒரு விஷன் சொல்றாங்க அப்படின்னா அதோட கிரெடிபிலிட்டி என்ன அப்படின்னு போய் பார்ப்பதற்கு ஒரு சில மாடல்கள் இருக்குது. நமக்கு எப்பவுமே தோணுவது குஜராத் மாடல். குஜராத் மாடல் அப்படின்னே குஜராத்தை விட தமிழகம் எல்லா இண்டிகேட்டர்லையும் பெருசா இருக்கு அப்படின்லாம் பேசுவாங்க. ஆமா, உண்மைதான். குஜராத்தோட பல இண்டிகேட்டர்ல தமிழ்நாடு சூப்பரா இருக்கு. ஆனா ஏன் குஜராத்தை பெருசா சொல்றோம்? குஜராத் 90களுக்கு பிறகுதான் வளர்ச்சின்ற விஷயத்திற்கே எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. 2000க்கு அப்புறம் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல வளர்ச்சி அப்படின்றத பார்த்தது. பிஜேபியிலே முன்பு இருந்த முதலமைச்சரும், அதற்கு முன்னால் இருந்த ஜனதா உள்ளிட்ட மூன்றாவது ஃபோர்ஸஸும், அதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சிகளும் டோட்டலா அந்த ஒரு குஜராத்துக்குன்னு ஒரு விஷன் இல்லாம அது நார்மல் கவர்மெண்ட்ன்ற மாதிரி இருக்க, மோடி அவர்கள் முதல்வரான பிறகு குஜராத் ஒரு வளர்ச்சி கண்டதுன்றது குஜராத் மாடல் அப்படின்னு ஒரு காட்சி. அது போல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சொல்லி பார்க்க முடியுமா அப்படின்னா நமக்கு ஒன்று ஒரு நேச்சர் சொல்லுவாங்கல்ல, இது இங்க மண்ணே வேற, வி ஆர் நாட் டிஃப்ரெண்ட், வி ஆர் நாட் சேம் ப்ரோ, வி ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்படி இருக்க நம்ம எதையுமே எக்ஸாம்பிள் பொருத்தி பார்க்க முடியாது. ஆப்பிளையும் ஆரஞ்சு பொருத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். தெலுங்கானா டெவலப்மெண்ட்டையும் ஆந்திரா தமிழ்நாடையும் கம்பேர் பண்ண முடியாது, ஆந்திராவையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ண முடியாது, கர்நாடகாவையும் நம்மளையும் கம்பேர் பண்ண முடியாது. இது போல பல விஷயங்கள் இருக்கிறது. அப்படி இருக்க சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி ஒரு பானை அரிசிக்கு ஒரு அரிசி பணம், ஒரு அரிசி போதும் சாம்பிள் பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி நிற்கும்போது உங்களுக்கு ஒரு சாம்பிள், ஒரே ஒரு சாம்பிள் பொருத்தி பார்ப்பதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஓகே இதை கம்பேர் பண்ணலாமோ, ஒர்க் ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது. தமிழகத்திற்கு என்டிஏ மாடல் வேணும் அப்படின்னா தமிழ் பேசக்கூடிய தமிழ் மண் இன்னொன்று இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, அங்கே இருக்கக்கூடிய என்டிஏ மாடல் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும், ஒரு டெஸ்டிமோனியலாக இருக்கும். எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். இந்த காணொலி நம்ம பார்க்கிறப்பது தமிழகத்திற்கு வழிகாட்ட இருக்கிறதா அந்த என்டிஏ மாடல், பாண்டியுடைய என்டிஏ மாடல். மேலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய அங்கே யூனியன் டெரிட்டரியுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ரங்கசாமி அவர்களும் இணைந்து நடத்தக்கூடிய அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார், பிஜேபி ப்ரப்பகேட் பண்ணக்கூடிய பிரச்சாரம் எல்லா இடத்தையும் சொல்லக்கூடிய டபுள் இன்ஜின், உடனே திரு ஸ்டாலின் அவர்கள் டப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்ல இவங்க ஒன்று விமர்சிக்கன்னு போயிட்டு இருக்கு. பட் ரியல் மீனில் உங்களுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னா அது மேலேயும் மாநிலத்திலும் ஒரே குரலில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியுடைய ஒரே கட்சியுடைய ஆட்சி. மேலே மோடி, அங்கே யோகி, மேலே யோகி, இங்கே ஃபட்னாவிஸ், அங்கே மேலே மோடி, கீழே ஹிமந்த பிஸ்வா சர்மா, மேலே மோடி, கீழே ரேகா சர்மா அப்படின்ட்டு உங்களுக்கு நிற்கும்போது உங்களுக்கு ஓகே இது டபுள் இன்ஜின் சர்க்கார். முதல்வரும் பிரதமரும் கோஆர்டினேட்டடா, எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் கோஆர்டினேட்டடா, கவர்னரும் பிரசிடென்ட்டும் அப்படின்னு டோட்டல் சிஸ்டம் ஒரு சேர இயங்கும் போது ஒர்க் ஆகும், கசிவுகள் இருக்காது அப்படின்னு சொல்றது அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார். அப்படி நடப்பது தான் பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய பிஜேபி அப்புறம் என்ஆர் காங்கிரஸ் உடைய டபுள் இன்ஜின் சர்க்கார். இதுல இருந்த விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். இவங்களுடைய மாடல் அப்படின்றது பெஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பெஸ்ட் மாடல்னா தி பெஸ்ட் கவர்னன்ஸ் அப்படின்றது இல்லை, அவங்களுடைய மோட்டோ அப்படின்றது BEST அப்படின்ற அக்ரானியம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். என்னது BEST? இவங்களுடைய ஃபார்மேஷன் டோட்டல் என்டிஏ கவர்மெண்ட்டுடைய மாடல் பார்த்தோன்னா பாண்டி மாடல் பெஸ்ட் மாடல் என அழைக்கப்படுவதற்கு காரணம் அவங்களுடைய BEST கொடுக்கக்கூடிய கவனம். அது என்ன BEST? பிஸ்னஸ், எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் டூரிசம். பாண்டிச்சேரின்றது டூரிசமுக்கு பேர் போனது, ஆஸ் வெல் அஸ் ஆன்மீகத்திற்கும் பேர் போனது. நீங்கள் பாண்டிக்கு போனீங்கன்னா நல்லா மிதக்கலாம் அப்படின்றது மட்டும் கிடையாது, உங்களுக்கு சுவாமி தரிசனமும் செய்யலாம், நிறைய இடம் இருக்குது, ஆன்மீக தலங்கள் இருக்குது, நீங்கள் போய் உட்காந்து தியானம் செய்வதற்கு ஆசிரமங்களும் இருக்கிறது. அது மட்டுமா கல்விக்கும் ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கிறது, அதுக்கும் கவனம் செலுத்த வேண்டிய இடமாகவும் இருக்கிறது. ஸ்கோப் டு இம்ப்ரூவ், அதாவது உயர்த்துவதற்கு, தரம் உயர்த்துவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, இன்னும் செய்ய வேண்டியது இருக்குன்னு பார்க்கக்கூடிய இடமாக பாண்டிச்சேரி இருக்கிறது.
பி அப்படின்றது பிஸ்னஸ், நிறைய தொழில் கொண்டு வரணுன்றது குளோபல் ஃபினாமினா. இந்த ஊர் அந்த ஊரில் எல்லா ஊர்லேயும் பிஸ்னஸ் கொண்டு வந்தால் தான் எல்லாருக்கும் தொழில் கிடைக்கும், எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க முடியாது. அப்போ தொழில்கள் கொண்டு வருவதற்கு உதவணும். ஸோ இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு பிஸ்னஸ், எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, டூரிசம்னு இந்த 4 முனை கத்தியாக என்டிஏ அரசாங்கம் 4 முனைகளும் செயல்படுத்திருக்கு. என்னென்ன செயல்படுத்திருக்குன்றதை பார்க்கலாம். என்னென்ன கொடுத்திருக்கிறார் மோடி? மோடி லெட் என்டிஏ கவர்மெண்ட், என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி கவர்மெண்ட் பாண்டிச்சேரியில் என்னென்ன செய்தது வாங்க பார்க்கலாம். விவசாயத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா கிசான் சம்மான் நிதியின் கீழ் பார்த்தோம்னா 10,635 விவசாயிகளுக்கு பார்த்தோம்னா இதுவரை மொத்தமாக அந்த வருஷத்துக்கு 6,000 அப்படின்னு ஒரு விவசாயிக்கும் கொடுக்குறாங்கல்ல, அதுபடி பார்த்தோம்னா மொத்தமாக 37.96 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது 37,96 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்திருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு. எத்தனை விவசாயிகளுக்கு? 10,635 விவசாயிகளுக்கு. மீன்வளத்துறைக்கு என்ன செஞ்சுருக்காங்க? அதுவும் சி பெட் இருக்கக்கூடிய இடம், ரொம்ப முக்கியமான ஒரு மீன்வளத்துறைக்கான ரொம்ப முக்கியமான. தமிழக மீனவர்கள்னே பேசுகிறோம், பாண்டி மீனவர்கள் பற்றி இன்னைக்காவது பேசியிருக்கோமா? அவங்களுக்கு கவனம் செலுத்தியிருக்கிறது இந்த என்டிஏ அரசாங்கம். என்னென்ன பண்ணியிருக்கு? மீன்வளத்துறையின் கீழ் பார்த்தோம்னா உங்களுக்கு PMMSY அப்படி திட்டம் இருக்கு, மத்ஸ்ய திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த மத்ஸ்ய திட்டத்தின் கீழ் பார்த்தோம் அப்படின்னா 352 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 352 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு முதலீடுகளை, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்து புதிதாக 77,500 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதாவது எப்பவுமே இந்த கரண்ட் எரா ஆஃப் ட்ரெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நேரடி வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இவ்வளோ இருக்கு அப்படின்னா காம்பவுண்ட் எஃபர்ட்ல உங்களுக்கு இன்டைரக்ட் ஜாப்ஸ் அப்படின்றது தான் மல்டிபிள் டைம்ஸ் இருக்கும். உங்களுக்கு 10 டைரக்ட் ஜாப் உருவாகுது அப்படின்னா உங்களுக்கு 500லேருந்து 600 இன்டைரக்ட் ஜாப்ஸ் உருவாகும். அதாவது ஒரு சாலை போட்டு ஒரு இண்டஸ்ட்ரி போடுறாங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில 10 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு இருக்கும், அவங்க 10 பேர் சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் அந்த தொழிற்சாலையினால அதை சுற்றி ஒரு 500 வேலை வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு அதுக்காக டீக்காரங்க வருவாங்க, டீ ஸ்டால் போடுவாங்க அப்படின்ற மாதிரி இன்டைரக்ட் ஜாப்ஸ்ன்றது பில்ட் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக செயின் நெட்வொர்க் மாதிரி ரிப்பிள் எஃபெக்ட்ஸ். இது நடந்தால் மட்டும் போதும், மீதியெல்லாம் தானா நடக்குன்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதன் பேரில் பார்த்தோம்னா டைரக்ட் ஜாப்ஸ் மட்டுமே 77,000, அதாவது கணக்கில் இருக்கிறது 77,500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுன்றது அஃபீஷியல் எஸ்டிமேட். அதன்படி பார்த்தோம்னா மீன்வளத்துறையில் மட்டும் PMMYS மத்ஸ்ய அப்படின்னு திட்டத்தின் கீழ் பார்த்தோம் அப்படின்னா 352 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு 77,500 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவம் மற்றும் சுகாதாரம் என்ன வேணா இருக்கலாங்க. முதல்ல உயிர் வாழணும், நிம்மதியாக இருக்கணும், மெடிக்கல் ஸ்கீம் இருக்கணும். உலகம் முழுக்க பிரச்சனையாக இருக்குது, ஏதாவது நோய் வந்துக்கிட்டே இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு புது இது வருது, எப்போ லாக்டவுன் வரும்னு தெரியல, என்ன நோய் வரும்னு தெரியல, பக்குன்னே வச்சிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது முக்கியமான திட்டம் மோடி அரசாங்கம் 2016, 17, 18 ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஒரு வருஷத்துக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 5 கோடி பேருக்கு இந்த திட்டம் பயன்பெற முடியும். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியும்ன்றது தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம். 5 கோடி குடும்பம் நாடு முழுக்க உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பயன்பெற முடியும் அப்படின்றது இருக்கு. இது அப்படியே இப்போ 50 லட்சம் வரைக்கும் வந்து உயர்த்தி இருக்காங்க அப்படின்ற வரைக்கும் சொல்லப்படுகிறது. பல இடங்கள்ல பலர் வந்து பயன்பெறாங்க, இந்த லிமிட்டை தாண்டி பயன்பெறாங்கன்றதை பார்க்க முடியுது. அப்படி இருக்க பாண்டிச்சேரியில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதுவரை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் வந்து கார்டுகள் எவ்வளவு விநியோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 5,10,000 உங்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கிறது ஆயுஷ்மான் பாரத் கார்ட்ஸ். இது வந்து ரொம்ப தகுதி வாய்ந்தவங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கரெக்டானவர் தான் போவாங்கன்றனால அது ஃபில்டர்டு பண்ணி 5,10,000 பேருக்கு இதுவரை கார்டுகள் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆயுஷ்மான் பாரத் கார்டு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் பார்த்தோம் அப்படின்னா 22,905 தாய்மார்களுக்கு இந்த நிதி, இந்த வந்தனா திட்டத்தின் கீழ் பார்த்தோம் அப்படின்னா நிதியுதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான மகப்பேறு காலம் உள்ளிட்டவைக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, நலத்திட்டங்கள் இதெல்லாம் வேணாங்க, எங்களுக்கு நலத்திட்டம் என்ன செஞ்சீங்க? வெல்ஃபேர் தாங்க முக்கியம். உங்களுக்கு மாதம் உங்களுக்கு 2,000 போடுறேன், எங்களுக்கு பாருங்க திமுக சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி 1000 வாங்கிட்டு இருக்கோம். இது மாதிரி எங்களுக்கு டேரெக்டாக பாக்கெட்டுக்கே வரணும். பாக்கெட்டில் ஏதாவது தலைவர் படம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பாக்கெட்டுக்கே டேரெக்டாக பணம் வரணும். அதுக்கு என்ன திட்டம் சொல்லுங்க அப்படின்னு வெல்ஃபேர் தானே இப்போலாம் ஸ்டைலாக இருக்குது. ஸோ வெல்ஃபேர் திட்டங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா BPL கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, பிலோ பாவர்ட்டி லைன், அந்த உங்களுக்கு வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய BPL கார்டு ஹோல்டர்ஸுக்கான மாதாந்திர நிதியுதவி அப்படின்றது 1000 ரூபாயிலிருந்து 2,500 உயர்த்தப்பட்டிருக்கிறது பாண்டிச்சேரியில். இது ரொம்ப முக்கியமான நலத்திட்டமாக இருக்கிறது. 1,000 to 2,500 அப்படின்றது ரொம்ப முக்கியமான இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸாக இருக்கிறது. அதே போல இந்த BPL இல்லாமல் இருக்கக்கூடிய கார்டு ஹோல்டர் இருக்காங்களா, பிலோ பாவர்ட்டி அபவ் பாவர்ட்டி லைன் பீப்புளுக்கும் அதர் ஃபினான்ஷியல் சப்போர்ட் தரப்படும் அப்படின்னும் அரசு உங்களுக்கு உறுதியளித்து செயல்படுத்தி வருகிறதுன்றதை பார்க்குறோம்.
வீட்டு வசதி என்னப்பா, எல்லாருக்கும் முதல்ல தங்கறதுக்கு வீடு ரொம்ப எசென்ஷியல் இல்லை. உங்களுக்கு பேஸ்மெண்ட்டே அதுதானே, தலைவலியாக இருக்குது, வாடகை வீடு கிடைக்கவும் மாட்டேங்குது, கிடைச்சா அதுக்கு தனியாக காசு போதும், முடியல அப்படின்னு புலம்புற நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் உங்களுக்கு மத்திய அரசுடைய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். இது அர்பனில் ஒரு பாண்டிச்சேரின்றது அர்பனுக்குள்ளே வரும். ஸோ அர்பன் PMAY யூவில் வரக்கூடிய 2.0 பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிதியும் மாநில அரசு திரு ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அங்கே திட்டம் இருக்கக்குள்ள அங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டம் செனிட்டரியல் ஹவுசிங் ஸ்கீமின் கீழ் அந்த 2 ஸ்கீமையும் இணைச்சு பெருந்தலைவர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டத்தையும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தையும் இணைத்து உங்களுக்கு காங்கிரீட் வீடுகள், சொந்தமாக காங்கிரீட் வீடுகள் கட்டி தருவதற்கான நிதியுதவி பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 6.25 லட்சமாக நிதியுதவி உயர்த்தப்பட்டிருக்கிறது. பட்டியல் சமூக மக்களுக்கு 7 லட்சமாக இந்த நிதியுதவி உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதில் பட்டியல் சமூக மக்களுக்குன்றது பட்டியல் சமூக மக்கள், அது கரெக்டாக என்றும் OBC MBC அப்படின்னு எல்லாரும் பொதுவாக அதில் ஷெட்யூல் கேஸ்ட்டும் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கான இது வந்து 6.25 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆவாஸ் யோஜனாவுக்கு ஒரு அமௌண்ட்டு, உங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் பேரில் இருக்கக்கூடிய அங்கே வீட்டு வசதி திட்டத்துக்கு ஒரு அமௌண்ட்டு, ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி இங்கே தான் டபுள் இன்ஜின் அரசுடைய எஃபெக்ட் இங்கே தெரியும். இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, இவங்க ஒரு நிதி இவங்க ஒரு நிதி, இதில் சிலர் பயன்பெறுவாங்க, இதில் ஒரு பயன்பெறுவாங்க, அப்படிலாம் இல்லை. ஒரே திசையில் பயணிப்போம், ரெண்டும் ஒரே நோக்கம் தானே, யாருக்கு பேர் வந்தா என்ன, 2 பேரையும் பேர் வச்சுப்போம், அப்புறம் இதான் பேர் போன அரசுன்னு அப்போ தான் பேரே வாங்க முடியும், அப்போ என்ன பண்ணலாம், 2த்தையும் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார்கள். இதன் மூலமாக நிதி உதவி உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஜெனரல் கேட்டகரிக்காக உங்களுக்கு 6,25,000 ரூபாய் வரைக்கும் அந்த நிதியுதவி, வீடு கட்டுவதற்கான நிதியுதவி உயர்த்தப்பட்டிருக்கிறது. பட்டியல் சமூக மக்களுக்கு 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு 75,000 கூடுதலாக கொடுக்கப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமான திட்டமாக இருக்கிறது. உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு ரொம்ப முக்கியமான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து கொடுக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். இளைஞர் நலன், முதல்ல யூத்துக்கு என்னங்க, நாங்கள் தாங்க அதிகம். தமிழ்நாட்டை மட்டுமே பார்த்தோன்னா உங்களுக்கு 30 வயசு கீழே இருக்கிறவங்க 1,12,00,000 பேர் இருக்காங்கன்றாங்க. அப்போ இது தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க அப்படி தானே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இதே மாதிரி தானே உங்களுக்கு யூத் பாப்புலேஷன்றது அதிகமாக இருக்கும். அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா அப்படின்னு சொல்லப்படும் போது உங்களுக்கு இளைஞர் நலனுக்கு என்ன செஞ்சீங்க அதை முதல்ல சொல்லுங்க பாஸ். யங் ஆஸ்பிரன்ஸுக்கு என்ன செஞ்சீங்க, இந்த நாட்டினுடைய ஆஸ்பிரேஷன்ஸுக்கு என்ன செஞ்சீங்க, உங்களுக்கு புதுமையான திட்டங்கள் என்ன அப்படின்னு கேள்விகள் வரும்போது PM கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பார்த்தோம் அப்படின்னா 31,000 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு நிதி வந்து கொடுக்கப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு 31,000 இளைஞர்களுக்கு ஸ்கில் இந்தியா அண்ட் கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பார்த்தோம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு முக்கிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிச்சுட்டு போய் மார்க் வாங்கி மக்கப் படிக்கிறது தான் முக்கியமாக கிடையாது. செயற்முறையாக சில விஷயங்கள் தேவை. ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப எசென்ஷியலாக இருக்கிறது. சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்லேருந்து பல விஷயங்களுக்கு ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அடிப்படை ஸ்கில்ல உங்களுக்கு வேலைக்கு போகணுன்னா மார்க்குன்றது தாண்டி ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, அதற்கான ஸ்கில். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு மத்திய அரசு பயிற்சி தருகிறது. ஸோ உங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு போகணுன்னா உங்களுக்கு ஒன்று லேக்கிங்காக இருக்குது, உங்களுக்கு ஒரு பற்றாக்குறையாக இருக்குது, எனக்கு அந்த திறன் இல்லைங்க, நான் படிச்சுட்டேன் மார்க் வாங்கிட்டேன், ஆனால் கம்பெனியில் கிளிக் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் ஒரு இல்லைங்க எனக்கு இடிக்குதுங்க அப்படின்னு நம்ம பிளாங்காக நிற்கும் போது அதை நான் உனக்கு சரி பண்ணுறேன்னு கவர்மெண்ட் வந்து அதை சொல்லிக் கொடுத்தது, ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா எப்படி பயனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு முக்கியமான ஸ்கில் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை கொண்டு வந்திருக்கிறது இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார். அதன்படி இந்த இளைஞர் நலன் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது. இது ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னு தான் பார்க்குறோம். கிராமப்புற மகளிர் நலன், முதல்ல மகளிர்லேயே கிராமப்புற மகளிருக்கு ரொம்ப முக்கியமாக, ஏன்னா உங்களுக்கு அர்பன்லையாவது சம்ஹவ் தே ஃபைண்ட் எப்படியாவது ஒரு சொல்யூஷன் எப்படியாவது நம்ம இது பண்ணிக்கணும். ஆனால் கிராமப்புற பெண்களுக்கு எப்படி அது பணம் ஈட்டுதல், அது நமக்கு வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு இருக்கும்போது அவங்களுக்கு ஜென்ரலாக அந்த கிராமப்புறத்துக்கே வேலை வாய்ப்பு கொண்டதே கஷ்டம். அப்போ மகளிருக்கு எப்படி கொண்டதுன்றது ஒரு இது இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு ரொம்ப கவனம் செலுத்தப்பட்டிருக்குது. அதன் கீழ் பார்த்தோம் அப்படின்னா லாக்பதி தீதீஸ் அப்படின்னு மத்திய அரசு திட்டம் கொண்டிருக்குது. இதே போல் பார்த்தோம்னா ட்ரோன் தீதீஸ்னு ஒன்று கொண்டு விவசாயத்திற்கு ட்ரோன் இயக்கி அதன் மூலம் வந்து உங்களுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் தெரிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு அதுக்கு வேலையில் ஈடுபடுவதற்கு பெண்களை பயன்படுத்த மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டிருக்குது, ட்ரோன் தீதீஸ்னு ஒரு திட்டம். இது என்னன்னா வெறும் விவசாய நிலத்தில் உங்களுக்கு ட்ரோன் இயக்கி அதன் மூலம் வந்து உங்களுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் உரம் உள்ளிட்டவற்றை வந்து பூச்சி மருந்து உள்ளிட்டவற்றை தெளிப்பதற்கு உங்களுக்கு வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்தி ஸ்கில் சொல்லிக் கொடுத்து மத்திய அரசு ஒன்று ட்ரெயின் பண்ணிருக்கு. நாடு முழுக்க ஒரு லட்சக்கணக்கில் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம்னு ஒரு புது வகையாக ஒன்று யோசிச்சு வச்சிருக்காங்க மத்திய அரசு, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.
அதே போல் லாக்பதி தீதிஸ்னு ஒரு ஸ்கீமை, ஒரு மோட்டோவை, ஒரு அஜெண்டாவை ஒரு மத்திய அரசு ஒரு திட்டத்தின் மூலம் செயல்படுத்தியிருக்கிறது. நாடு முழுக்க, தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்கு, பாண்டிச்சேரியிலையும் பண்ணியிருக்கு, வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் திரு ரங்கசாமி. அதன் கீழ் பார்த்தோம் அப்படின்னா 7546 கிராமப்புற மகளிருக்கு லாக்பதி தீதிஸ் திட்டத்தின் கீழ் பார்த்தோம்னா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஆண்டு வருமானத்தை குறைஞ்சபட்சம் பேசிக் இயர்லி இன்கம்மை உங்களுக்கு எல்பி இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1 lakh பெர் ஆனமாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு மத்திய அரசு இலக்கு வச்சிருக்கு. பேசிக் இன்கம்மும் 1 lakh இருக்கணும் அப்படின்னு அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்றத பார்க்குறோம். உங்களுக்கு பேசிக் இதுனா மேலே போகலாம், ஆனால் குறைஞ்சபட்சம் 1 லட்சமாவது ஒரு மகளிருக்கு இருக்கணும், அதுவும் கிராமப்புற மகளிருக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேம் சேஞ்சிங்காக இருக்கிறது. இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதோடைய ப்ராசஸ் அப்படின்றது கண்டினியூ ஆகுன்றது சீம்லெஸ் ஃப்ளோக்கு முன்னாடி இருக்கிற பிரசிடென்ஸ். இது என்ன ஆகுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். லாக்பதி தீதிஸ்ன்றது ரொம்ப கேம் சேஞ்சிங் ஸ்கீமாக இருக்கிறது. மின்சாரம், முதல்ல உங்களுக்கு மின்சாரன்றது வந்தா வருமா, ஒரு காலத்தில் ராந்தலைத்தின காலம்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது எப்போ உங்களுக்கு பூம் ஆச்சுன்றது தெரியும், எந்த டைம்ன்றது தெரியும். ஒரு பெரிய அளவில் நாடு முழுக்க ஒரு மின்சார பற்றாக்குறை, உலகத்தில் கரண்ட்டுக்கு இல்லாமப்பா பஞ்சாயத்து வரணும், இவ்வளோ பெரிய நாடு, இத்தனை உங்களுக்கு வெயில் அடிக்குது, வெயிலாக சுட்டடிக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு கரண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியல. இத்தனை வெயில் வெறும் மண்டையில் தானே அடிக்குது, எல்லாரும் பேசாமல் சோலார் பேனலில் தலையில் வச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிக்க காலம்லாம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வெயில் அடிக்குது, ஆனால் இத்தனை பேர் கரண்ட்டும் இல்லைன்னு டபுள் டார்ச்சர் கொடுக்கும்போது வந்துச்சு டபுள் இன்ஜின் சர்க்கார். என்னது டபுள் சொல்யூஷனை கொடுத்துருக்காங்க. என்னது 2102 ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன்களை உங்களுக்கு பாண்டிச்சேரியில் மொத்தமாக வந்து இவங்களுடைய நிதியுதவி, மத்திய மாநில அரசுடைய நிதியுதவியின் மூலம் செயல்படுத்தி முழுமையாக அந்த ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன்ஸை மானிய விலையில் வந்து கொடுத்திருக்கிறது இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார். தொழில்துறையை ஊக்குவிப்பதற்காக மட்டும் உங்களுக்கு மின்சார மானியமாக 50.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உதவி செய்திருக்கிறது இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்றத பார்க்குறோம். என்டிஏ மாடல், இந்த பெஸ்ட் பாண்டிச்சேரி மாடல் அப்படின்றத பார்க்குறோம். மின்சாரத்திற்கு ரூஃப்டாப் சோலார் பேனல் அமைத்ததிலிருந்து இண்டஸ்ட்ரீஸுக்கு மின்சார பயன்பாட்டிற்கான ஒரு மானிய திட்டத்தையும் கொடுத்திருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஜென்ரலாக உங்களுக்கு மானியம்ன்றது கொடுத்தா தானே உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வருவாங்க, தொழில் தொடங்குவாங்க, அதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வரும். வேலை வாய்ப்பு வந்தனால அவங்க லைட்டாக ஒரு வரி பணம் செலுத்துனாங்க, கவர்மெண்ட்டுக்கு இன்கம். ஸோ இப்படி போனாலும் இப்படி தான் வருன்ற விஷய சர்க்கிளின் கீழ் செயல்படுதுன்றதை பார்க்குறோம். சமூக நீதி, அதை முதல்ல பேசுங்க பாஸ், தமிழ் மண் சமூக நீதி மண் பாஸ் அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா சமூக நீதிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த அரசு செய்திருக்குன்றதை பார்க்குறோம். சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் நிதியின் கீழ் பார்த்தோம்னா உங்களுக்கு 500 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்குது. பென்ஷன் வந்து சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் வந்து 500 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு ஆரம்ப நிதியே 2500 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா பட்டியல் சமூக இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்கும் கல்வி கற்பதற்கும் கூடுதலாக இந்த அரசாங்கம் வழிவகை செய்திருக்கிறது. பேசிக்காக உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குடும்பத்துக்கு பணம் போன மூலமாக இளைஞர்கள் பயன்பெறுவாங்கன்றது டோட்டலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். சமூக நீதிக்கும் செய்திருக்கிறது என்டிஏ பிஜேபி அரசாங்கம் அப்படின்றத பார்க்குறோம். நகர்ப்புற நவீனமயமாக்கல் ரொம்ப முக்கியங்க. அர்பன் இன்ஃப்ரா பார்க்குறோங்க. உங்களுக்கு சென்னை மாதிரி சிட்டிஸ், மும்பை மாதிரி சிட்டிஸ், டெல்லியை பார்க்குறோம், பொல்யூஷன், கொல்கத்தா பார்க்குறோம், ஏகப்பட்ட பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரியல பாஸ். இது மாதிரி மெட்ரோ சிட்டின்னு சொல்கிறோம், மெட்ரோ தண்ணிக்கே சிங்கி அடிக்கிறோம், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் போது உங்களுக்கு அர்பன் பிளானிங் ரொம்ப முக்கியமாக நியூ ஏஜ் பாலிடிக்ஸில் வந்து நிற்கிறது. அர்பன் பிளானிங் பற்றி பேசுங்க பாஸ், நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு பல இளைஞர்கள் பேசுகிறாங்கன்றதை பார்க்குறோம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாக மாறி இருக்கிறது. எப்படி பிரிட்ஜ் இருக்கணும், எப்படி சாக்கடை இருக்கணும், எப்படி ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும், அதை முதல்ல பேசுங்க. இது வந்து நம்ம டிசம்பர் நவம்பரில் வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் யோசிக்க வேண்டியதில்லை, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயம்னு ஒரு ஆரோக்கியமான பேச்சு எழுந்திருக்குன்றது நல்ல விஷயம். ஆனால் அதற்கு சில திட்டங்களை மத்திய அரசு ஏற்கனவே செயல்படுத்தி இருக்கின்றதை பார்க்குறோம். ரொம்ப யதார்த்தமான நியூ ஏஜுக்கு யோசிச்ச மாதிரி உங்களுக்கு பிளானிங் இருக்கணும். ஒரு சிட்டி பிளானிங் இருக்கணும். வீட்டுக்கு மட்டும் பிளானிங் இல்லை, ஒரு சிட்டிக்கே பிளானிங் இருக்கணும், ஒரு ஸ்டேட்டுக்கே பிளானிங் இருக்கணும், ஒரு நேஷனுக்கே பிளானிங் இருக்கணும்னு மத்திய அரசு ஒரு திட்டத்தை 2015-16 டிராஃப்ட் பண்ணி நிதி ஆயோக் ஆலோசனை கீழ் ஒன்று கொண்டு வந்தது. என்ன திட்டம்? ஸ்மார்ட் சிட்டி திட்டம். பிஜேபிக்காரங்க மறந்தே போயிருப்பாங்க திட்டத்தை. அந்த திட்டத்தின் பார்த்தோம்னா 67 ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களின் கீழ் 919 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரியில் எவ்வளோ ஸ்மார்ட் சிட்டியில் 67 ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களின் கீழ் பார்த்தோம்னா 919 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் முடிக்கப்பட்டிருக்குது. ப்ராஜெக்ட்ஸ் ஃபினிஷ்டு, முடிக்கப்பட்டிருப்பது இவ்வளோ. ஜல் ஜீவன் ஸ்கீம், உங்களுக்கு நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் வசதி வேணுங்க. இனிமேல் என்னுடைய நாட்டினுடைய தாய்மார்கள் குடிநீரை வந்து குடிப்பதற்கு வீட்டுக்கு கொண்டு போவதற்கு குடத்தை தூக்கிட்டு சுமந்துட்டு செல்லக்கூடாது.
நான் என்ன பண்ணுறேன், வீட்டுக்கே பைப் கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு 2019 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2வது முறையாக பிரதமராக பதவியேற்றவுடன் குடியரசு தின விழாவில் டெல்லியில் செங்கோட்டை முன் நின்று அறிவிக்கிறார். இதுக்காக ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீமை அறிவிக்கிறார். பேர் ஜல் ஜீவன் ஸ்கீம். முதல் முறையாக ஜல் சக்தி அமைச்சகம்னு நீர்வளத்துறைன்னு ஒரு அமைச்சகத்தை மத்திய அரசுலையும் உருவாக்கினாங்கன்றதை பார்க்குறோம். அப்படி இருக்க ஜல் ஜீவன் ஸ்கீமின் கீழ் பார்த்தோம்னா உங்களுக்கு 100% வீட்டுக்கு வீடு டேப் வாட்டர் கனெக்ஷன், வீட்டுக்கு வீடு பைப்பில் குடிநீர் வசதி கொடுத்திருக்கிறது மத்திய அரசாங்கம். உங்களுக்கு சில ஸ்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, தெலுங்கானா, கோவா போன்ற, மிசோரம் போன்ற நார்த் ஈஸ்ட் மாநிலங்களும் பண்ணாங்க. தமிழ்நாடு பக்கத்தில் ஒரு 80% 90% கிட்ட வந்திருக்குன்றத பார்க்குறோம். பாண்டிச்சேரியில் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் 100% வீடுகளுக்கு நேரடியாக குடிநீர் இணைப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறது பாண்டிச்சேரி அரசாங்கம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நகர்ப்புற நவீனமயமாக்கல்ன்றது ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தோம். எஜுகேஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், சமூக நீதிலேருந்து. இதெல்லாம் தான் இந்த பெஸ்ட் மாடல் அப்படின்றத பார்க்குறோம். உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னா என்ன? பிஸ்னஸ், எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, டூரிசம். உங்களுக்கு ஆன்மீகமும் முக்கியம், டூரிசமும் முக்கியம், கல்வியும் முக்கியம், பிஸ்னஸும் முக்கியம், BEST முக்கியம். இதுதான் இந்த பெஸ்ட் மாடல். NDA மாடல் பெஸ்ட் மாடல். பெஸ்ட்டான்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அது ஒரு நன்றி, வணக்கம்.